Hello friends, welcome back to my channel Krithika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிட்டி இந்தியன் பாலிட்டியில முக்கியமான ஒரு டாபிக் தான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றத பற்றி ஏதான ஆர்டிகல்ஸோ ஃபங்க்ஷன்ஸோ இதை பற்றி இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது கிடையாது. இதனுடைய ஒரு ஓவர் வியூ தான். ஸோ இந்த கிளாஸ் வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பாலிட்டி அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்க, அதாவது பிகினர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ரிவிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கும் இந்த கிளாஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்கான ஆர்டிகல்ஸ் அண்ட் தென் அது ரிலேட்டடான மற்ற கிளாஸஸ் எல்லாத்தையுமே இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒவ்வொரு பார்ட்டா நம்ம பார்ப்போம். ஸோ அதனுடைய கிளாஸஸ்ல வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து அப்லோட் பண்றேன். இந்த கிளாஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் ஓவர் வியூ ஆஃப் வாட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அதனுடைய பிரான்ச்சஸ். ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுனுடைய நாமினல் ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் அப்படின்றவருடைய வயது வரம்பு, ஸோ அவருடைய ஏஜ் அப்படின்றது வந்து 35 வயதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்பதான் அவருக்கு வந்து பிரசிடெண்டா நிற்கக்கூடிய தகுதி அப்படின்றது இருக்கு. மற்ற நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றதும் இருக்கு. ஸோ அதையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தர் கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். அவருக்கு கீழே யார் இருக்கா அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட். இவருக்கும் 35 வயது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அண்ட் இவருக்கு கீழே யார் வரா அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி அப்படின்றவர் தான் ரியல் ஹெட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். நாமினல் ஹெட் தான் யாரு அப்படின்னா பிரசிடென்ட். பட் முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்கும். இவரை ஏன் ரியல் ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்றது வந்து பிரைம் மினிஸ்டர் பத்தி, அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் பத்தி, அவருடைய பவர்ஸ் பத்தி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்றதுக்கு கீழே கேபினெட் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ கேபினெட் அப்படின்றது வந்து அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கேபினெட் அப்படின்றத தான் பார்லிமெண்ட்டுடைய கமிட்டி அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றாங்க. இட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் த கமிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்றத ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன் இஸ் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ். அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டான சார்ஜ் வந்து இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அட்டாச்டு வித் கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸோட இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி இந்த கேபினெட் அப்படின்றத ரெண்டு மினிஸ்டர்ஸா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரிக்கிறோம். ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு விதமான கமிட்டி அப்படின்றது இருக்கு. ஒன் இஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்றது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் அ பெர்மனன்ட் கமிட்டி. அண்ட் இதை வந்து ஃபிக்ஸடு டென்யூர், ஃபிக்ஸடு இயருக்கு, அதாவது இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அதனாலதான் இதுக்கு பேர் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ். ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் இந்த கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துக்குவாங்க. அதாவது பார்லிமெண்ட் கிராண்ட் பண்ணக்கூடிய மணி, இது வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அந்த ஸ்கோப்புக்குள்ளதான் செலவு பண்ணியிருக்காங்களா அல்லது தேவையில்லாத விதத்துல வந்து எதுவும் மணி வந்து செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பத்தியதானது எல்லாத்தையுமே பார்த்துக்கக்கூடியது இந்த கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் உடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் எஸ்டிமேட் கமிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எஸ்டிமேட்ஸ்க்கு அண்டர்லைன்ல இருக்கக்கூடிய எக்கனாமிஸ் அந்த ஆர்கனைசேஷனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், சீர்திருத்தங்கள், ஸோ இது எல்லாத்த பற்றியதும் ரிப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த எஸ்டிமேட் கமிட்டியினுடைய ஃபங்க்ஷன். இந்த எஸ்டிமேட் கமிட்டி அப்படின்றதுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா கமிட்டிஸை காட்டிலும் லார்ஜஸ்ட் கமிட்டி எது அப்படின்னா இந்த எஸ்டிமேட் கமிட்டி. ஸோ இதுல மொத்தமா வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 30 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் தே ரெப்ரசன்ட் ஒன்லி த லோக்சபா. ஸோ லோக்சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும்தான் இதுல இருப்பாங்க. ராஜ்யசபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்து இதுல இந்த கமிட்டியில வந்து எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனுமே இருக்காது. ஸோ விச் இஸ் த லார்ஜஸ்ட் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எஸ்டிமேட் கமிட்டி தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ த காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்றது இவருக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 148 இருந்து 151 வரைக்கும். ஸோ ஆர்டிக்கல் வந்து ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப முக்கியமானது. இதை அதை பத்தி பார்க்கும்போது ஃபர்தரா நம்ம பார்ப்போம்.
இந்த காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இவர் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸை எக்ஸாமின் பண்ணக்கூடியதான் இந்த கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்றதுனுடைய ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் கேக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்றவர். ஸோ முர்மு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்றவர் தான் வந்து என்னன்னா இப்போ பிரசன்ட் கேகா வந்து இருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மர் லியூட்னன்ட் கவர்னர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு காஷ்மீர். இவர் வந்து எப்போ வந்து அந்த பதவி ஏற்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 8, 2020 தான். ஸோ பிரசன்ட் கேக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்து பிசினஸ் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஹவுஸ்ல, அதாவது லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ சில விஷயங்கள் இதை வந்து டிஸ்கஷனுக்கு வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றது அந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டியினுடைய ஃபங்க்ஷன். அந்த மாதிரி பண்ணக்கூடிய டிஸ்கஷன்ஸ்க்கு வந்து டைம் அலோகேட் பண்றதுக்கு ரெக்கமெண்டேஷனும் யாரு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமிட்டி ஆன் பிரைவேட் மெம்பர்ஸ் பில்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்றது. ஸோ பில்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னா தெரியும், மசோதா மற்றும் தீர்மானங்கள் அப்படின்றது ஒவ்வொரு பிரைவேட் மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய பில்ஸ் அண்ட் அதுக்கான ரெசல்யூஷன்ஸ்க்கு டைம் அலாட் பண்றது இந்த கமிட்டியினுடைய ஃபங்க்ஷனா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷூரன்சஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நேரத்திலையும் மினிஸ்டர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய அஷூரன்சஸ், ப்ராமிசஸ், ஸோ நான் இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான அஷூரன்சஸ், ப்ராமிசஸ் இது எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்க எந்த ரெஸ்பெக்டிவ் ஹவுஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த கொடுத்த ப்ராமிஸ் அப்படின்றது வந்து குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அவங்க வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்களா, அது எந்த ஸ்டேஜ்ல இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு, இதை பத்தி அந்த ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடியதான் இந்த கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷூரன்சஸ் அப்படின்றதுடைய ஃபங்க்ஷனா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் அப்படின்றது. ஸோ லெஜிஸ்லேஷன் அப்படின்னாலே சட்டம் ஏற்றுறது அப்படின்றது. நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி எல்லா ரெகுலேஷன்ஸும் தீர்மானங்களும் எடுக்கப்படுதா, எல்லா ரூல்ஸும் மேக் பண்ணப்படுதா அப்படின்றத பத்தி ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் அப்படின்றதுடைய ஃபங்க்ஷனா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமிட்டி ஆன் வெல்ஃபேர் ஆஃப் எஸ்டிஸ் அண்ட் எஸ்டிஸ். ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்களுடைய நலத்திட்டங்கள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து ஃபாலோ பண்றது, அதை பத்தி ரிப்போர்ட் பண்றது இந்த கமிட்டி ஆன் வெல்ஃபேர் ஆஃப் எஸ்டிஸ் அண்ட் எஸ்டிஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமிட்டி ஆன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இந்த கமிட்டி ஆன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்றது லோக்சபால மட்டும்தான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு, ராஜ்யசபால கிடையாது. யாராவது ஒரு மெம்பர் ஆஃப் லோக்சபா வந்து லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ரீசனுக்காக வந்து நான் லீவ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எல்லா அப்ளிகேஷன்ஸையும் எக்ஸாமின் பண்றது தான் இந்த கமிட்டி ஆன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்றதுடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் கமிட்டி அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு ஹவுஸ்லையும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடந்துக்கணும் அப்படின்றது, இந்த மாதிரியான ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மேட்டர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ், நல் நடத்தை இந்த ஹவுஸ்ல வந்து எப்படி இருக்கு, அந்த அதுல வந்து ஏதாவது அமெண்ட்மெண்ட்டோ அல்லது அடிஷன்ஸோ கொடுக்கலாமா அப்படின்றத பத்தி தானே ரிப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த ரூல்ஸ் கமிட்டி அப்படின்றதுடைய ஃபங்க்ஷனா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் பர்பசஸ் கமிட்டி அப்படின்றது ஒவ்வொரு ஹவுஸுடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அதாவது லோக்சபானா ஸ்பீக்கர் வருவாங்க அண்ட் ராஜ்யசபா அப்படின்னா சேர்மேன் வருவாங்க. ஸோ அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து என்ன மேட்டர்ஸ் வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதை எடுத்துக்கிட்டு அது ரிலேட்டடான எல்லா ஒர்க்ஸும் பண்ணக்கூடியது இந்த ஜெனரல் பர்பசஸ் கமிட்டி அப்படின்றதுனுடைய ஃபங்க்ஷனா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமிட்டி ஆன் பெட்டிஷன்ஸ். ஸோ பில்ஸ் அண்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் இதை பத்தி தான ரிப்போர்ட்ஸை எக்ஸாமின் பண்றது இந்த கமிட்டி ஆன் பெட்டிஷன்ஸ் அப்படின்றதுடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் கமிட்டி ஆன் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இவங்க வந்து சர்டன் கமிட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டிஸினுடைய காம்போசிஷன் எவ்வளோ மெம்பர் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இருக்கு, அதை தான் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் அந்த மெம்பர்ஸுடைய கேரக்டர் இது எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி அண்ட் அந்த கமிட்டியில இருக்கக்கூடிய சர்டன் மெம்பர்ஸ் அவங்க வந்து ஏதாவது வந்து மால் பிராக்டிஸோ அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணலாமா வேண்டாமா அதை பத்தி தான ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் ஆர்டிகல் 102 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 102 படி அவங்க வந்து பார்லிமெண்டுடைய மெம்பரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது அந்த ஜாயிண்ட் கமிட்டி ஆன் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றதுடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமிட்டி ஆன் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ
ஸோ எம்பவர்மெண்ட் அப்படின்னாலே தெரியும், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்ட எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் செக்யூரிங் உமன் ஈக்குவாலிட்டி, அவங்களுடைய ஸ்டேட்டஸ், டிக்னிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ணி மானிட்டர் பண்றது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த கமிட்டி ஆன் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்றதுடைய ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜாயிண்ட் கமிட்டி ஆன் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் மெம்பர்ஸ். பார்லிமெண்ட்டுடைய மெம்பர்ஸ், எம்பிஸ்ன்னு சொல்றோம்ல, ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுடைய பேமெண்ட் ஆஃப் சேலரி, அவங்களுடைய அலவன்சஸ் அண்ட் பென்ஷன், இது எல்லாத்த பத்திதான ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்றது தான் வந்து என்ன அப்படின்னா ஜாயிண்ட் கமிட்டி ஆன் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்றதுடைய ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்னுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா அட்ஹாக் கமிட்டி அப்படின்றது. இந்த அட்ஹாக் கமிட்டி அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் இயர், அதாவது 1 இயர் அல்லது லெஸ் தேன் 1 இயர் அந்த மாதிரி கிடையாது. எப்போ வந்து இவங்களுடைய பர்பஸை வந்து இவங்க வந்து கம்ப்ளீட் பண்றாங்களோ, அவங்களுடைய டாஸ்க் வந்து ஃபினிஷ் பண்றாங்களோ, ஃபினிஷ் பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்களோ, அப்பயே இந்த கமிட்டி அப்படின்றது வந்து கலைஞ்சிரும். இதுல வந்து இந்த அட்வைசரி கமிட்டிஸ் அண்ட் இன்கொயரி கமிட்டிஸ் அப்படின்றது வரும். ஸோ அட்வைசரி கமிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சர்டின் பில்ஸ் ரிலேட்டடான அட்வைஸ் வந்து இந்த அட்வைசரி கமிட்டிஸ் அப்படின்றவங்க வந்து பண்ணுவாங்க. அண்ட் இன்கொயரி கமிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அட்ரஸ் பண்றது இந்த இன்கொயரி கமிட்டிஸுடைய ஃபங்க்ஷனா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 2G ஸ்கேம் அப்படின்றது, ஃபோர்டர் ஸ்கேமு. ஸோ இந்த மாதிரியான சர்டன் இஷ்யூஸை எடுத்துக்கிட்டு என்கொயரி பண்ணிடுவாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கமிட்டி அப்படின்றது வந்து டிசால்வ் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த அட்ஹாக் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இரண்டு தான் வந்து என்ன அப்படின்னா இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்றது. இதுல வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதிக கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டதில்லை. மோஸ்ட்லி கேட்டது என்ன அப்படின்னா இருக்கிற பார்லிமெண்ட்ரி கமிட்டிலேயே லார்ஜஸ்ட் கமிட்டி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்லது சர்டன் கமிட்டியுடைய பேர் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி அவங்களுடைய ஃபங்க்ஷனை வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக கேட்கப்படலை அப்படின்னாலுமே இதை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதை வந்து கெஸ் பண்ணி நம்ம எழுத முடியாது. ஸோ ஓரளவுக்கு பேசிக்கான ஐடியா இருந்தால் தான் இதை பற்றிதான ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்றத பற்றி இதில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் பார்லிமெண்ட்ரி கமிட்டி பற்றி பார்த்தோம். இப்போ பார்லிமெண்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது இரண்டு விதமா இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா லோக்சபா, இதை வந்து லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ராஜ்யசபா அப்படின்றது வந்து என்னன்னா அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த லோக்சபா அப்படின்றது தான் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்கள் அவை அப்படின்னு சொல்லக்கூடியது. லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படின்றது மக்களவை அண்ட் மாநிலங்களவை அப்படின்றது. இது இரண்டும் சேர்ந்ததுதான் வந்து பார்லிமெண்ட்டுடைய சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது. இது வந்து ஒரு வருடத்திற்கு 3 தடவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடுவாங்க. அதாவது 3 செஷன்ஸ் அப்படின்றது வந்து கம்பல்சரியா நடக்கும். என்னென்ன அப்படின்னா ஒன்று பட்ஜெட் செஷன், இன்னொன்று மான்சூன் செஷன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வின்டர் செஷன் அப்படின்றது. நீங்க கூட நியூஸ்ல கேட்டிருப்பீங்க குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதைதான் வந்து மான்சூன் சீசன், வின்டர் சீசன் அப்படின்னு சொல்றோம். இந்த பட்ஜெட் சீசன் அப்படின்றது வந்து பட்ஜெட் பத்தியதான ஃபினான்ஸ் பில்ஸ் இது பத்தியதான டிஸ்கஷனுக்கு வந்து இந்த பட்ஜெட் செஷன் அப்படின்றது வந்து கூடும். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா மந்த் ஆஃப் பிப்ரவரி மந்த்ல தான் வந்து நடக்கும். ஸோ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது நமக்கு வந்து ஏப்ரல் டு நெக்ஸ்ட் மார்ச் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ பிப்ரவரி மந்த்ல வந்து பட்ஜெட் செஷன் அப்படின்றது வந்து நடக்கும். மான்சூன் செஷன் அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னா மந்த் ஆஃப் ஜூலைல வந்து நடக்கும். வின்டர் செஷன் அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னா மந்த் ஆஃப் நவம்பர்ல வந்து நடக்கும். இன்னொன்று இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு செஷன்ஸ்க்கும் மேக்சிமம் எவ்வளோ டைம் இன்டர்வல் தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 months ஆஃப் டைம் தான் இருக்கணும். ஸோ 6 monthsக்கு மேல வந்து 2 செஷன்ஸ்க்கு இடையில வந்து கேப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் த 3 sessions ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன் அண்ட் வின்டர் செஷன் அப்படின்றது. ஸோ பிஎம்டபிள்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஎம்டபிள்யூ கார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்ஜெட், மான்சூன் அண்ட் வின்டர் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ லோக்சபா லோவர் ஹவுஸ் மக்களவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கும் இந்த ராஜ்யசபா அப்படின்றதுக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃபரன்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்றவங்க வந்து இருப்பாங்க. அதே இது ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
சேர்மேன் அண்ட் டெப்டி சேர்மேன் அப்படின்றவங்க வந்து இருப்பாங்க. இதனுடைய சேர்மேன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட் தான் எக்ஸ் அஃபீஷியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபாவா இருப்பாங்க. அண்ட் லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 552 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. இங்க ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 250 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. இந்த 552 அப்படின்றதுடைய காம்போசிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 530 மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட்ஸ்ல இருந்தும் 20 மெம்பர்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் 2 மெம்பர்ஸ் அப்படின்றது ஆங்கிலோ இந்தியன்ஸா இருப்பாங்க. வேற ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 250ல 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்டால நாமினேட் பண்ணப்படுறவங்க. ஸோ இவங்க வந்து ஆர்ட், சயின்ஸ், லிட்ரேச்சர் இந்த மாதிரியான வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல ப்ரொஃபிஷியன்சியா இருக்கக்கூடிய வெல் நோன் பர்சன்ஸை வந்து இந்த பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அந்த கவுண்ட் 12 அப்படின்றது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் வந்து பிரசிடென்ட் வந்து பரிந்துரைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 12. அண்ட் இதனுடைய காம்போசிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்றவங்க வந்து இங்க இருப்பாங்க. ஸோ 530 அப்படின்றது ஸ்டேட்லையும் 20 யூனியன் டெரிட்டோரிஸ்லையும் 2 வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸாவும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் லோக்சபாவுடைய மெம்பரா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து 25 வயதை வந்து கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கணும். வேற ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 30 வயதை வந்து கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கணும். லோக்சபா அப்படின்றதுடைய டென்யூர் அப்படின்னா அவங்களுடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ 5 வருஷம் அப்படின்றது தான் வந்து என்னன்னா இந்த லோக்சபா அப்படின்றதுடைய டென்யூர், அவங்களுடைய கால அளவு. அண்ட் ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய டென்யூர் அப்படின்றது ஃபிக்ஸட் கிடையாது. அண்ட் லோக்சபான்னு எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன். ஸோ இதை வந்து கலைச்சிடலாம். அரஸ் ராஜ்யசபா அப்படின்றத வந்து கலைக்க முடியாது, நாட் சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன். பட் என்ன அப்படின்னா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு 2 வருடத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டையர்ட் ஆவாங்க. ஸோ 1/3 அப்படின்னு பார்த்தோம்னா 250 அப்படின்றது வந்து மேக்சிமம் ஸ்ட்ரென்த். ஸோ இதுல வந்து ப்ரெசண்டா எவ்வளோ ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 245 மெம்பர்ஸ் அப்படின்றவங்க வந்து இருக்காங்க. ஸோ இந்த 245ல 233 அப்படின்றது வந்து எலெக்ட் பண்ணப்பட்டவங்க. அண்ட் தென் 12 அப்படின்றது வந்து பிரசிடென்டால நாமினேட் பண்ணப்பட்டவங்க. ஸோ 245 அப்படின்றது தான் ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த். இப்போ 245 அப்படின்றது ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னா 245ல 1/3. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் இவங்க 2 பேருமே அந்த லோக்சபா மெம்பர்ஸ்ல இருந்து எலெக்ட் பண்ணப்படுறவங்க தான். ஸோ அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் ஸ்பீக்கரையும் அவங்களுடைய டெப்டி ஸ்பீக்கரையும் எலெக்ட் பண்ணுவாங்க. வேற இங்க ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேர்மேன் அப்படின்றது வைஸ் பிரசிடென்ட், டெப்டி சேர்மேன் அப்படின்றவங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து கண்ட்ரில இருக்கக்கூடிய எந்த கான்ஸ்டிடியூவன்சில இருந்துனாலும் வரலாம். ஸோ எந்த தொகுதியில இருந்து வேணாலும் இவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். வேற ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பர்டிகுலர் மேல் ஆர் ஃபீமேல் அவங்க வந்து எந்த ஸ்டேட்ல வந்து ரெஜிஸ்டர்டு ஓட்டரா இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டை மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து மணி பில் அப்படின்றது இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. வேற ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் பில் அப்படின்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மணி பில் அண்ட் ஃபினான்ஸ் பில் இது இரண்டும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதை பத்தி அடிக்கடி கேட்டிருக்காங்க. மணி பில் அப்படின்றது வந்து ராஜ்யசபால எத்தனை நாள் வரைக்கும் வந்து அங்க ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ராஜ்யசபால மணி பில் அப்படின்றது 14 நாள் வரைக்கும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டே பண்ணும். ஸோ அங்க எதுக்காக அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களுடைய அனுமதியை வந்து வாங்குறதுக்காக தான். ஸோ அந்த 14 நாள் வரைக்கும் தான் வந்து அந்த மணி பில் அப்படின்றது அந்த ராஜ்யசபால கன்சிடரேஷனுக்காக இருக்கும். ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்றது லோக்சபால. வேற ஃபினான்ஸ் பில் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்றது எதுல அப்படின்னா ராஜ்யசபால. ஸோ இது இரண்டுக்குமான ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. மணி பில் அப்படின்றதுக்கான ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 110. ஃபினான்ஸ் பில் அப்படின்றதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 117 அப்படின்றது. ஸோ 2 ஆர்டிக்கலுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல இருந்தா லோக்சபா அண்ட் ராஜ்யசபாக்கு இடையான டிஃபரன்சஸ் அப்படின்றது. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் அப்படின்றவர் தான் ஒன்லி நான் மெம்பர் ஹூ ஹேஸ் த ரைட் அண்ட் பவர் டு டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ்ல அதனுடைய மெம்பரா அல்லாமலே வந்து அதுல பங்கேற்கக்கூடிய ஒரே அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அட்டார்னி ஜெனரலுக்கு மட்டும்தான் இருக்கு.
இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படின்றவர் யார் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் உடைய லீகல் அட்வைசர். ஸோ அட்வொகேட் இருந்து நம்ம எப்படி ஒரு விஷயத்துக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்குறோம், அந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்டினுடைய லீகல் அட்வைசர் தான் யாரு அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் அப்படின்றவர். ஸோ இப்போ பிரசண்டா இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் யார் அப்படின்னா கே வேணுகோபால் அப்படின்றவர் தான். ஸோ ஒவ்வொரு பர்சன்ஸ் உடைய நேமும் வந்து என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனையாவது அட்டார்னி ஜெனரல், எத்தனையாவது பிரசிடென்ட், எத்தனையாவது அவங்களுடைய அந்த டேர்மும் வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது. ஸோ அங்க எப்படி பிரசிடென்ட் நாமினல் ஹெட்டா இருந்தாரோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கவர்னர் தான் நாமினல் ஹெட். இவருமே 35 வயதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கு கீழே யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். ஸோ அங்க வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது. இங்க வந்து கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். அங்க எப்படி பிரைம் மினிஸ்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரியல் ஹெட்டோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்மையான ஹெட் யாரு அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பவர்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் இருக்கும். இவருக்கு கீழே யார் இருப்பா அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சிஓஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து எப்படி கேபினெட் மினிஸ்டர்ஸோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அங்க சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றத லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு எப்படி இரண்டா இருந்துச்சோ அந்த மாதிரி இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி இரண்டு இதா இருக்கு. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சட்ட பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்ட பேரவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா என்ன அப்படின்னா சட்ட மேலவை அப்படின்றது. ஸோ சட்ட பேரவை அண்ட் சட்ட மேலவை அப்படின்றது. இதுல ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல போத் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்ம் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பை கேமரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒன்லி வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து யூனி கேமரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது மட்டும்தான் இருக்கு, சட்டப்பேரவை அப்படின்றது மட்டும்தான் இருக்கு, வேற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது 1986 வரைக்கும் தான் தமிழ்நாட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதை அபாலிஷ் பண்ணது யாரு அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்றவங்க தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சட்டப்பேரவை அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றத வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது வந்து அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்றோம். ஸோ அங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோக்சபா அப்படின்றது லோவர் ஹவுஸ் அண்ட் ராஜ்யசபா அப்படின்றது வந்து அப்பர் ஹவுஸா இருந்துச்சு. இங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது லோவர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது வந்து அப்பர் ஹவுஸ். ஸோ இந்த பை கேமரலிசம் அண்ட் யூனி கேமரலிசம் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இந்த பை கேமரல் லெஜிஸ்லேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ எத்தனை ஸ்டேட்ஸ்ல வந்து பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7 ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய 7 ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா இந்த பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது வந்து இருக்கு. மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே யூனி கேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இது இரண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றதெல்லாம் 500 மெம்பர்ஸ்க்கு மேலேயும் இருக்கக்கூடாது, 50 மெம்பர்ஸ்க்கு கீழேயும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் வந்து 234. ஸோ இதுல வந்து ஒரு மெம்பர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலோ இந்தியனா இருப்பாங்க. ஸோ அங்க எப்படி வந்து 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸா இருந்தாங்களோ அந்த மாதிரி இங்க எத்தனை பேர் அப்படின்னா ஒரு பேர் வந்து ஆங்கிலோ இந்தியனா இருப்பாங்க. லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ், இங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 ஆங்கிலோ இந்தியன் வந்து இருப்பாங்க. இங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய மெம்பர்ஸ் உடைய ஸ்ட்ரென்த்ல 1/3க்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 234 அப்படின்னா 234ல 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ இது எவ்வளோ வருதோ அந்த மெம்பர் ஸ்ட்ரென்த்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, அதுக்கு கம்மியாக தான் இருக்கணும்.
அதே மாதிரி 40க்கும் குறைவா வந்து இருக்கக்கூடாது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றதுடைய மெம்பர் ஸ்ட்ரென்த். இதனுடைய காம்போசிஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கக்கூடிய, அதாவது சட்டப்பேரவையில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ், முனிசிபாலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, ஸோ அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. 1/12 அப்படின்றது வந்து கிராஜுவேட்ஸ், பட்டதாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ட் பண்ணுவாங்க. 1/12 அப்படின்றது வந்து டீச்சர்ஸ் கான்ஸ்டியூன்சி அண்ட் 1/6 வந்து கவர்னரால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாமினேட் பண்ணப்படுவாங்க. அங்க வந்து 12 மெம்பர்ஸ் அப்படின்றது வந்து பிரசிடென்டால நாமினேட் பண்ணப்படுறாங்க. இங்க 1/6 ஆஃப் த மெம்பர் ஸ்ட்ரென்த் வந்து கவர்னரால வந்து நாமினேட் பண்ணப்படுவாங்க. நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து 25 வயது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இங்க வந்து 30 வயதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், சேம் அஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் உடைய எலெக்ஷன்ல வந்து பங்கேற்றுக்குவாங்க. இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே டஸ் நாட் டேக் பார்ட் இன் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு எடுத்துக்கிட்டோம்னா தே கேன் பி டிசால்வ்ட் அண்டர் ஆர்டிகல் 356. ஆர்டிகல் 356 அப்படின்றது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லி 3 இருக்கு. ஸோ அவசர கால சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர்டிகல் 352 அப்படின்றது நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 356 அப்படின்றது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் ஆர்டிகல் 360 அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டிகல் 356 படி ஸ்டேட் மெஷினரி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்றோம். ஸோ அந்த ஆர்டிகல் 356 படி இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றத வந்து டிசால்வ் பண்ணலாம். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றத கிரியேட் பண்றதோ அபாலிஷ் பண்றதோ எப்படி அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி படி தான். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினுடைய 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணாங்க அப்படின்னா அதை ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்றோம். அதன் அடிப்படையில இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றத கிரியேட் பண்ணலாம் அல்லது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அபாலிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றதுடைய டென்யூர் அப்படின்னு பார்த்தோம்னா 5 இயர்ஸ் எக்ஸப்ட் ஜம்மு காஷ்மீர். ஸோ அதுக்கு வந்து 6 இயர்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இருந்துச்சு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய டென்யூர் வந்து 6 இயர்ஸ். எப்படி ராஜ்யசபால வந்து 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் எவ்ரி 2 இயர்ஸ் ரிட்டையர் ஆகிறாங்களோ அதே மாதிரி தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும். அதுல வந்து டென்யூர் அப்படின்றது ஃபிக்ஸட் கிடையாது. இங்க டென்யூர் அப்படின்றது வந்து 6 இயர்ஸ். நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் வந்து அவங்களுடைய ஹவுஸ் மெம்பர்ஸ்னாலேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ட் பண்ணப்படுவாங்க. அதே மாதிரி சேர்மேன் அண்ட் டெப்டி சேர்மேன் அப்படின்றவங்க இங்க வந்து அதனுடைய மெம்பர்ஸ்ல இருந்து எலெக்ட் பண்ணப்படுறாங்க. அங்க பார்த்தோம் ராஜ்யசபால சேர்மேன் அப்படின்றது வைஸ் பிரசிடென்ட் அண்ட் டெப்டி சேர்மேன் மட்டும் அவங்களுடைய மெம்பர்ஸ்ல இருந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்றது. இங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல எம்எல்ஏனா என்ன அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, அவங்களதான் எம்எல்ஏன்னு சொல்றோம். ஸோ இந்த எம்எல்ஏஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து மோர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். வேற எம்எல்சிஸ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். ஸோ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரையும் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரையும் கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் லோக்சபாக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் அங்க ராஜ்யசபாக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது வந்து இருக்கும். So that's all for today friends. Thank you so much all for watching. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றத பற்றியதான ஒரு ஓவர் வியூ தான் வந்து என்ன அப்படின்னா இந்த கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன, அதுக்கான ஆர்டிகல்ஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டா வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங். See you all in other session. Until then, take care and bye.